முக்கிய செய்திகள். இந்திய முன்னாள் துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அவரது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. அதன்படி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான் உட்பட 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னாள் இந்திய துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராம் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி காலப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வருகின்ற 7ஆம் தேதியன்று திங்கட்கிழமை காலை 9 முதல் 10 மணிக்குள் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ அவர்களின் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய திருப்பணிக்கு தனது சொந்த நிதியிலிருந்து முன்னதாகவே ரூபாய் 1 லட்சம் ரொக்கமாகவும் மற்றும் இன்று ரூபாய் 5 லட்சம் ரொக்கமாகவும் மொத்தம் ரூபாய் 6 லட்சம் மற்றும் ரூபாய் 2 லட்சம் மதிப்பில் உள்ள வேஷ்டி சேலைகள் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையில் ஆபரேஷன் திரிசூல் என்ற திட்டம் மாநிலம் முழுவதும் குற்ற சம்பவங்களை குறைக்கவும் ரவுடிகளை கட்டுப்படுத்துவதற்கும் தொடங்கப்பட்டது. அதன்படி ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்பதை ஆராய்வதற்கு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உட்பட மாநிலம் முழுவதும் அந்தந்த சரகத்திற்குட்பட்ட காவல் நிலையத்தை சார்ந்த போலீசார் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் இன்று காலை முதல் பல்வேறு இடங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டார்கள். இந்த சோதனையில் 451க்கும் மேற்பட்ட குற்ற பின்னணி உடைய ரவுடிகளின் வீடுகளில் சோதனை செய்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட குற்ற பின்னணியில் உள்ள ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். 3 நபர்கள் மீது ஆயுதம் வைத்திருந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் 69 நபர்கள் மீது குற்றத்தடுப்பு நடவடிக்கையின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து 5 பேர் மீது பிடியாணை நிறைவேற்றப்பட்டது. மேலும் 15க்கும் மேற்பட்ட ரவுடிகளை விசாரித்த போலீசார் அவர்களை எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மூத்த தமிழறிஞர் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை காலமானார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே ஆண்டநாயகபுரத்தில் 1935ஆம் ஆண்டு பிறந்த வாமு சேதுராமன் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். நெஞ்சுத்தோட்டம், ஐயப்பன் பாமாலை, தமிழ் முழக்கம், தாய்மண், சேதுகாப்பியம் உட்பட ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கவிதைகளை பதிப்பித்தவர். பன்னாட்டு தமிழரவு மன்றத்தின் நிறுவனராக இருந்தவர். இவருக்கு பெருங்கவிக்கோ, செந்தமிழ் கவிமணி போன்ற பட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவரது மறைவை ஒட்டி புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் வாமு சேதுராமனார் திரு உருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி மற்றும் நினைவேந்தல் நிகழ்வு தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாமு சேதுராமனார் உருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தமிழ்ச்சங்க செயலாளர் சீன மோகன்தாஸ், பொருளாளர் அருள்செல்வம், ஆட்சிக்குழு உறுப்பினர் கலைமாமணி ராசா, சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தரசன் உள்ளிட்ட தமிழ் சங்க நிர்வாகிகள், ஏராளமான தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் திரளாக கலந்து கொண்டு அவரது திரு உருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி அவர் வாழ்ந்த காலத்தில் ஆற்றி தமிழ் தொண்டு குறித்து நினைவு கூர்ந்து எடுத்துரைத்தனர். பம்பக்கீரபாளையம் மங்காளம்மன் கோவிலில் 10, 12ஆம் வகுப்பு மீனவ மாணவர்களுக்கு பரிசளித்தல் மற்றும் பாராட்டு விழா உற்சாகமாக நடைபெற்றது. இந்த விழாவில் மீனவ மக்கள் காப்போம் இயக்க மாவட்ட தலைவர் செல்வா அவர்கள் தலைமை வகித்தார். விழாவின் முன்னிலையிலும் ஏற்பாடு பணிகளிலும் பம்பக்கீரபாளையம் பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் செயற்பட்டனர். சிறப்பு விருந்தினராக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினர். அவருடன் பஞ்சாயத்து தலைவர் பிரவீன்குமார் மற்றும் நிர்வாகிகளும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் உரையாற்றினர். மாணவர்களுக்கு பெரும்பாட்டன் சிங்காரவேலு நினைவுப்படம், வீர வாழ்க்கை வரலாறு புத்தகம், பாராட்டு சான்றிதழ், எதிர்காலம் கல்விக்கான கையெழுத்து புத்தகம் ஆகியவை பரிசீலிக்கப்பட்டன. இந்த பரிசுகள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் வழங்கி மாணவர்களை வாழ்த்தினர். மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் முக்கிய அறிவிப்பு பகிரப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி எம்எல்ஏ அவர்கள் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி நிலை வரை மீனவ மக்களுக்கு முழுமையாக இலவசமாக கல்வி வழங்கப்பட வேண்டும் என சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வாதாடியதையும் அந்த கோரிக்கையை முதல்வர் அவர்கள் அரசு விழாவில் ஏற்று அறிவித்ததையும் குறிப்பிட்டார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசு முனுசாமி மற்றும் வேலுமணி ஆகிய நன்கொடையாளர்கள் வழங்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்இபி, எஸ்எஸ்பி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகள் குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வுக்கு முக்கிய உறுதுணையாக இருந்த மீனவ காப்பு மக்கள் இயக்க தலைமை நிர்வாகிகள் மற்றும்
புதுச்சேரி மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வக்கீரபாளையம் ஊராட்சி மக்களின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ஷர்மிளா, இலக்கியா, காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் அருந்ததி, உப்பளம் தொகுதி பொறுப்பாளர் அகிலன், உதயா, ஆனந்த், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழா இறுதியில் நன்றி உரையை மீனவ காப்பம் தலைவர் செல்வா வழங்கினார். புதுச்சேரி சோரப்பட்டு தென்னஞ்சாலை வீதியைச் சேர்ந்தவர் பெரியண்ணசாமி மளிகை கடை நடத்தி வருகின்றார். இவருக்கு கௌரி என்ற மனைவியும் 2 மகன்கள், 1 மகள் உள்ளனர். இவர் கடந்த மார்ச் 15ஆம் தேதி வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து அவரது மனைவி கௌரி திருக்கனூர் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் சந்தேக மரணம் 194 பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி பெரியண்ணசாமி நடத்தி வந்த மளிகை கடையை திறந்து பார்த்தபொழுது அங்கு கடிதம் ஒன்று இருந்தது. அதில் என் சாவிற்கு யாரும் காரணமில்லை, வெரிடாஸ் லோன் எடுத்து மாதம் கட்டினேன், இருந்தாலும் கடினம் தாங்கவில்லை, வீட்டில் வந்து தொல்லை கொடுத்தனர், அதன் முடிவுதான் இது என குறிப்பிடப்பட்டிருந்தது. தனது கணவர் உடல்நிலை சரியில்லாததால் தான் தற்கொலை செய்து கொண்டதாக எண்ணிய கௌரவிக்கு இந்த கடிதம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதன்படி தனியார் வெரிடாஸ் நிதி நிறுவனத்தில் பெற்ற 8 லட்சம் கடனுக்காக வங்கி மேனேஜர் ஜெயச்சந்திரன் மற்றும் கலெக்ஷன் ஏஜென்ட் முருகன் ஆகியோர் மளிகை கடை மற்றும் வீட்டிற்கு வந்து தரக்குறைவாக பேசி அவமானப்படுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டதாக எழுதியுள்ளதாக அவரது மனைவி கௌரி மீண்டும் திருக்கனூர் போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து வங்கி தரப்பில் பெரியண்ணசாமி எழுதிய கடிதம் போலி, அவர் கைப்பட எழுதியது கிடையாது என தெரிவித்ததை அடுத்து அந்த கடிதத்தின் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் கடிதம் பெரியண்ணசாமி எழுதியதுதான் என்பது ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து நிதி நிறுவன மேலாளர் ஜெயச்சந்திரன், ஊழியர் முருகன் ஆகியோர் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் தலைமறைவாக உள்ள வங்கி ஊழியர்கள் 2வரையும் கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட அறம்பாத்தபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்பு சாலை காலமுறை புதுப்பித்தல் பணி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் ரூபாய் 40,72,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் கண்ணன் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள், அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.